மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று கடபார மும்பையும் வந்துட்டானுங்க. ஆர்சிபி நேற்று நைட்டு வேறு லெவல் வின்னு, நேற்று மத்தியானம் மும்பை வின்னு. ரோஹித் சர்மாவை நேற்று இம்பேக்ட் பிளேயர் இறங்க விடாமல் பும்ராவை இம்பேக்ட் பிளேயர் இறங்கி வச்சு 4 விக்கெட்டு. இந்த மாசு நேற்று அந்த மாசம் மாக்கிறமா அடிக்கிற அடியை பார்த்து மிரண்டாங்க. என்னடா 215 இவனுக்கு சேஸ் பண்ணுறானுங்களா வேங்கடேலன்னு ஒரு டென்ஷனு. பும்ரா மேஜிக் மேன் வந்து ஒரு செமையான ஸ்பெல்லு, 3 போல்டு, ஒரு கேட்சு, 2 ஃபுல்டாஸு. மிச்சல் மாசு அவுட் ஆஃப் த பார்க் 6 அடிச்சான். அந்த தீபக் சகர் என்னமா போட்டான், கீழே காலில் போட்டான். அந்த வேங்கடே கிரவுண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்பியை போய் தொட்டுருச்சு நேற்று அந்த 6. என்னம்மா காட்டா மாதிரி அடிக்கிறான், ஆஸ்திரேலியா காட்டா மாதிரி இருக்கிறான். மிச்சல் மாசு பொழகிறான். பும்ரா பால்லே ஒரு 6 அடிச்சான் நேற்று, ஸ்லோ பால் போட பேக் பண்ணி விட்டுருந்தா 2 பேரும் அடிச்சுட்டு இருப்பானுங்க. ரிஷப் பட்டு 27 கோடி ஸ்கேம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறான்ல மனுஷன். ஒன்றுமே அடிக்கல. சென்னை எங்கள் கூட தான் ஒரு 50 அடிச்சான், சென்னையில் தான். மும்பையை பொறுத்தவரை நேற்று சூரியகுமார் யாதவ் பிரில்லியன் 50, ராயன் ரிக்கில்டன் ஒரு நல்ல 50. நேற்று மும்பை ஜெயிச்சது ரொம்ப ஸ்பெஷல் வின்னு. ஏன்னா 19,000 குழந்தைங்க நீதா அம்பானி அந்த ESA எஜுகேஷன் ஸ்கூல் ஃபார் ஆல் அந்த ஃபவுண்டேஷனை நடத்தி வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு சண்டே மத்தியான மேட்ச்சு தான் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி மேட்ச்சு பார்க்க. 19,000 சில்ட்ரன்ஸ், 500 பஸ்ஸஸ், 1 lakh சாப்பாடு, 1 லட்சம் மீல்ஸுக்கு மேலே, 400+ செக்யூரிட்டிஸ், சூப்பர்வைசர்ஸ், டீச்சர்ஸு, என்ன மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி எவனா சென்னை ஓனர் பண்ணுவானா, ஆர்சிபி டீம் ஓனர் பண்ணுவானா? எவனும் பண்ண மாட்டான், அம்பானி தான் பண்ணுவார். ஏன்னா வேர்ல்டுலே டாப் 10ல் இருக்கிறாரு பணக்கார லிஸ்ட்டில். ஸோ ஒரு ஸ்பெஷல் வின்னு நேற்றானா நல்லா இருந்தது. ஹர்திக் பாண்டியா நேற்று அந்த ஜெயிச்சிட்ட பிறகு எல்லோரும் கூட செல்ஃபி எடுத்த மொமெண்ட் அது நல்லா இருந்தது. பரவாயில்ல, ஹர்திக் பாண்டியாவை போன வருஷம்லாம் பூ பாண்டியா சொல்லி கிண்டல் பண்ணோம். ஒரு வேர்ல்டு கப் ஜெயித்த உடனே தான் மரியாதை வருது இல்லை, அதுதாங்க வாழ்க்கை. நல்லா அவனை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். இந்த உலகம் நீ ஜெயிக்க போகிறேன்னு சொன்னால் கேட்காது, ஜெயிச்சிட்ட பிறகு தான் கேட்கும் நீ யாருன்னு. ஓகேவா? எல்லாத்துக்கும் காரணம் பணம், மூல காரணம் பணம். ஸோ பணம் தான், சிவமயம்லாம் கிடையாது, பணமயம்தான். ஒரு நம்பிக்கை, கடவுள் மேலே நம்பிக்கை. நம்மளுக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்திக்கு அடங்கி அந்த சக்திக்கு மரியாதை கொடுத்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்திட்டு போகணும். அவ்வளோதான். உங்கள் கடவுள், நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் உங்கள் கடவுள்கிட்ட. உங்கள் கவலையை புலம்பலாம், சோகத்தை புலம்பலாம், சந்தோஷத்தை புலம்பலாம், துக்கத்தை புலம்பலாம், எது வேணாலும் நீங்கள் புலம்பலாம். அதனால் நேற்று ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு செம வின்னு, எல்லாமே பர்ஃபார்மன்ஸ். நமந்தீர் வந்து ஒரு லிட்டில் கேமியோ விளாட்டு போனான், அவனும் கிழிச்சிட்டாங்க. நமந்தீர் சும்மா சொல்லணும், வேறு லெவலில் வச்சு செஞ்சான். பும்ரா இம்பேக்ட் பிளேயர் போட்டு தலைவன் 2 6 வந்து அடிச்சுட்டு டப்புன்னு மயாங்க் யாதவ் அவன் ஒரு கம்பேக் குத்தான் நேற்று. மயாங்க் யாதவ் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டான். தலைவன் 2 6 புரட்டி எடுத்துட்டான் அவன் பாலில். வேறு லெவல் இன்னிங்ஸு. சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வராரு. சாயங்காலம் சூரியகுமார் யாதவ் ஆரஞ்சு கேப் வாங்கினாப்புல, நைட்டு விராட் கோலி வாங்கிட்டாப்புல. பாரானுங்கடா, த ஓஜி கடபார இஸ் பேக்கிங்டா. மும்பை ஆர்சிபி பிளே ஆஃப் வந்துடுவானு கண்டிப்பாக. மும்பை இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்கணும், ஆர்சிபி இன்னும் 1 மேட்ச் ஜெயிக்கணும் பிளே ஆஃப்ஸுக்கு வர. ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே ராஜஸ்தான் அவுட் இப்போதைக்கு. மற்ற இருக்கிற 8 டீமில் இப்போ ஆர்சிபி இன்னும் 1 மேட்ச் ஜெயிச்சா உள்ளே போயிடுவானுங்க. மும்பை 2 மேட்ச் ஜெயிக்கணும், டெல்லியும் 2 மேட்ச் ஜெயிக்கணும், ஜிடியும் 2 மேட்ச் ஜெயிக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மும்பை வாங்கடா சூப்பர்ரா, பாய்.